So this is Professor R. Surendran from Government College of Technology. Here I am having the technical champion Pavitra. She is ECE. So now she is going to present this content through this mentorship program. So it is a free mentorship program for the aspirants, those who are preparing for competitive exams. So it is a time for a presentation. You can introduce yourself, Pavitra. Okay. Hello everyone. My name is Pavitra. I am preparing for TRB Polytechnic and TNEBA exams. Today I am going to discuss about the network subject on the topic of sinusoidal steady state analysis. Okay, now you can present your screen. So is it okay, sir? Yes. So I will share your content you have submitted in WhatsApp. Pavitra, is it able to see my screen? Yes, sir. Yes, you can start now. Okay, sir. Hello everybody. This is the topic I am going to discuss today. This is sinusoidal steady state analysis. நார்மலா நம்ம networks பார்த்தீங்கன்னா DC analysis வந்து பண்றப்ப நம்மளோட டைம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே டைம் வந்து நம்ம AC சோர்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா டைம் டொமைன்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த டைம் டொமைன்ல நாய்ஸியா இருக்கு, ஃபுல்லா நாய்ஸியா இருக்கு நீங்க பேசுறது. கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க பாப்போம். ஃபுல்லா ஏதோ நாய்ஸி என்விரான்மெண்டா இருக்கு. ஏதோ நீங்க பேச 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 கரெக்டா அந்த வேர்ட்ஸே வந்து இதுவாக மாட்டேது, ப்ரொனவுன்ஸ் ஆக மாட்டேது. நான் பேசுறது கரெக்டா கிளியரா கேக்குதா? நீங்க பேசுறது அப்படிதான் சார் வருது. இதுவா இருக்கா, உங்களுக்கு நாய்ஸியா இருக்கா? ஓகே, அப்ப என்ன எதுன்னு தெரியல, இஷ்யூன்னு தெரியல. ஸோ நான் இது பண்றேன், நான் பேசுறேன், நீங்க உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. அனலைசிஸ் அலோன் பை யூசிங் ஃபேசஸ். ஸோ வந்து இதுதான் வந்து அவங்க பவித்ரா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆஃப் டி ஈக்குவல் டு விஎம் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபை அப்படின்றது ஈக்குவேஷன். ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு ஐஎம் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபை ஈக்குவேஷன். ஸோ இந்த விஎம்ன்றதும் ஐஎம்ன்றதும் மேக்ஸிமம் ஆர் பீக் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா விஆர்எம்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஎம் பை ரூட் 2 அப்படி சொல்லுவாங்க. பைனா பேஸ், ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து 2π பை டி அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போது டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வி ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் இ ஜே இ பவர் ஆஃப் ஜே பை அப்படின்றது சொல்றாங்க. இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். அடுத்தது போலார் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வி ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் பை குவாட்ரண்ட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம், போலார் ஃபார்முக்கு அப்புறம் ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்து வி ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஓப்பன் த பிராக்கெட் காஸ் பை பிளஸ் சைன் பை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தவிர 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம், இன்னொன்னு போலார் ஃபார்ம், இன்னொன்னு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்றது தெரியுது. ஸோ ஃப்ரம் டைம் டொமைன்ல இருந்து ஃபேஸார் டொமைனுக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்த நோட்ல பவித்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் கன்வெர்ட் டு ஆர், எல் கன்வெர்ட் பண்ண போது ஜேடபிள்யூஎல் அப்படின்றது இது பண்றோம். சி அப்புறம் சியை கண்டக்ட் பண்ணும்போது 1 பை ஜேடபிள்யூசி. ஸோ ஆர்ன்றது என்ன பவித்ரா?
What do you mean by R? Yes, R na resistance, L na வந்து inductance, C na capacitance. So இதான் வந்து இது பண்ணிருக்காங்க. So இது வந்து டைம் டொமைன்ல இருந்து phasor டொமைன்னா மாத்தும்போது நமக்கு என்னவா மாறும் அப்படின்றது இது பண்ணுவோம். So V of t வந்து represented by V angle of phase and I of t equal to I angle of phase அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். phasor domain என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா phasor domainன்றது வந்து gives a vector representation of the sinusoidal signal அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா passive components characteristics பார்க்க போறோம். passive component characteristics வந்து பாத்தீங்கன்னா voltage, அதுக்கப்புறம் in phasor diagram வந்து எப்படி இது பண்றோம், அப்புறம் phasor diagramல notation எப்படி பண்றோம், அப்புறம் conclusion என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்க்கு வந்து R ரெசிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணும்போது V suffix R equal to IR அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். அதே வந்து phasor டொமைன்ல சொல்லும்போது VR equal to IR angle of 0 degree அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா phasor டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது V of R அப்புறம் I ரெண்டுமே நோட்டேட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே வந்து அம்புக்குறியில நம்ம நோட் பண்ணிருக்கோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ இதுல என்ன கன்க்ளூஷன் வரும்னா ரெண்டுமே ஒரே திசையில போறதுனால I is in phase அப்படின்றத இது வரும். சோ I வந்து VR ஓட ஃபேஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம். அடுத்தது L வந்து இருக்கும்போது VL equal to JWLI அப்படின்றத நோட்டேட் பண்றோம். சோ phasor டொமைன்ல வந்து எப்படி நோட்டேட் பண்றோம்னா VL equal to IWL angle of 90 degree அப்படின்னு பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா VL வந்து வெர்டிகலா இருக்கு. VLலே வந்து நம்ம பேர்லயே ஞாபகம் வச்சலாம் VL வெர்டிகல் அப்படி சொல்லி அது VL வெர்டிகலா இருக்கு. ஹரிசான்டலா கரண்ட் இருக்கும்போது இப்ப I lags VL அப்படின்னா லேக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடின்னு அர்த்தம். சோ வந்து அப்போ வந்து நம்ம என்ன ஆங்குலர் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்றோம்னா கவுண்டர் கிளாக் வைஸ் எடுக்கிறோம்னு அர்த்தம். சோ நோட்டேஷன் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து I வந்து VL விட பின் தொடர்ந்து வரான், VL முன்னாடி போறான், நமக்கு L வந்து I வந்து பின்னாடி வரான் அப்படின்றது. எவ்வளவு ஆங்கிள் பின்னாடி வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி பின்னாடி வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து C காம்போனன்ட் பார்க்க போறோம். VC equal to I divided by JWC அப்படி சொல்றோம். VC equal to phasor டொமைன்ல எப்படி நோட்டேட் பண்ணா VC equal to IWC angular minus 90 டிகிரி சொல்றோம். ஏன்னா வந்து மேல இருக்கறதுனால பிளஸ், போன டயகிராம்க்கு இந்த டயகிராம் பார்க்கும்போது அது போன டயகிராம் வந்து மேல இருக்கனால பிளஸ், இது கீழே இருக்கனால மைனஸ் 90 டிகிரி அப்படின்றோம். இதுல என்னன்னா கீழே இருந்தாலுமே அவன் மேல இருந்தாலுமே I வந்து லேக் ஆகுறான்றது புரிஞ்சுக்கலாம். இவன் கீழே இருக்கனால I வந்து லீட் ஆயிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். I lead VC by 90 டிகிரி. ரெண்டுமே வந்து 90 டிகிரி தான் ஆங்கிள். சோ இந்த பாசிவ் காம்போனன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒரு क्वेश्चन வந்து டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா when there is a comparison, ஒரு இடத்துல வந்து இப்ப இங்க என்னன்னா 1 2 3 4 5 காலம் இருக்கு, 5 காலம் 4 ரோ. சோ இந்த மாதிரி கம்பேரிசன் சார்ட் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து வெர்டிகலா இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு இது பண்ணிருக்காங்கன்னா சர்க்யூட்டா நோட்டேட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து சீரிஸ் RL, சீரிஸ் RC, parallel RL அப்படின்றது இருக்கு. சோ parallel RC, இப்ப சீரிஸ் RL இருக்கு, சீரிஸ் RC இருக்கு, parallel RL இருக்கு, parallel RC இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா எப்படி நோட்டேட் பண்றாங்க, நம்ம சர்க்யூட் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சீரிஸ் RL இருக்கு. சீரிஸ் RL சர்க்யூட் மட்டும் பார்த்தனா நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்புறம் இண்டக்டன்ஸ் இருக்கு. சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இந்த 4 டயகிராம்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்ல வரீங்க பவித்ரா? சர்க்யூட் டயகிராம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் சார். ஒவ்வொன்றும் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் ஃப்ரீக்வென்சி டொமைன் போயிடுச்சுன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். இப்போ வந்து இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸா இருக்கும், ஒன்னு ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் ஆர் கெபாசிட்டர், அந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் சீரிஸ்ல இருந்துச்சுன்னா அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த காம்போனன்ட்ஸ் பேரலலா இருந்துச்சுன்னா எப்படி அதோட பிஹேவியர் இருக்கும், அத பத்தி சொல்றது இந்த டேபிள். ஓகே, இந்த சர்க்யூட்ல பாக்கும்போது ஃபர்ஸ்ட் டயகிராம் வந்து சீரிஸ் RL. சோ ஆரும் L மட்டும் தான் இருக்கு. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆரும் C மட்டும் தான் இருக்கு. தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஆரும் L தான் இருக்கு, ஆனா பேரலலா இருக்கு. ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா ஆரும் Cயும் இருக்கு, பேரலலா இருக்கு. சோ அடுத்தது ஃபேஸர் டயகிராம்ல பாக்கும்போது அந்த ஆரும் Lயும் சீரிஸா இருக்கும்போது சோ வந்து R எப்படி இருக்கு L எப்படி இருக்குன்றத டயகிராமேட்டிக் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 4 டயகிராமுக்கு டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன், வோல்டேஜ் ஈக்குவேஷன் வந்து சீரிஸா இருக்குன்னா V equal to VR plus VL.
இங்க v ஈக்குவல் டு விஆர் பிளஸ் விசி. ஆனா இங்க பேரலா இருக்கும்போது ஐ ஈக்குவல் டு ஐஆர் பிளஸ் ஐஎல் கரண்ட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. சீரிஸா இருக்கும்போது வோல்டேஜ்ல வந்து v ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் v அப்படின்றத முடிவு பண்றாங்க. எதர் அது இண்டக்டன்ஸ் இருந்தாலும் கெப்பாசிட்டன்ஸ் இருந்தாலும் சீரிஸ்னா எப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, பேரலல்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதே போல மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது ஸோ என்ன நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷன் போட்டோமோ, என்ன கரண்ட் ஈக்குவேஷனோ அதோட சம்மேஷன் டோட்டல் போட்டா நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை அந்த y ல என்ன இருக்கோ அதுக்கப்புறம் டிவைட் பை xன்றனால வந்து ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் அந்த பை ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ வருது. ஒமேகா எல் பை ஆர் வந்து இண்டக்டன்ஸ் வரும்போது 1 பை ஒமேகா ஆர்சின்றது கெப்பாசிட்டன்ஸ் வரும்போது, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆர் பை ஒமேகா எல் அதோட இன்வெர்ஸா வந்து வருது. கரண்ட்ல சொல்லும்போது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து அப்படியே உல்டாவா வரும், தலைகீழ திருப்பி வரும். ஸோ அது மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஓரியன்டா ரொம்ப முக்கியமான ஏரியா. பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா காஸ் பைன்னு சொல்லுவாங்க, ஆர் பை மாடுலஸ் ஆஃப் இசட். இங்க பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் பை ஆர், அப்படியே இது காஸ் பையும் வந்து அப்படியே உல்டாவா வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் வந்து லேக் ஆகுதா லீட் ஆகுதான்றத நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ பவித்ராக்கு புரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் கம்பேரிசன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் என்னது, எங்கெல்லாம் கம்பேரிசன் இருக்கோ அதெல்லாம் என்னது, ஆமா இட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியா ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதுதான் வந்து நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்றது வந்து எங்க வந்து அந்த கம்பேரிசன் வருதோ அதை வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னுவாங்க. ஸோ வந்து இங்க வந்து நம்ம சீரீஸ் ஆர்எல்சிக்கு வந்து ஃபுல்லா ஒரு கேரக்டரிஸ்டிக் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 3 விஆர் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றாங்க, விஎல் ஈக்குவல் டு ஐ ஜேடபிள்யூஎல், அப்புறம் விசி ஈக்குவல் டு ஐ பை ஜேடபிள்யூசி. அதுக்கப்புறம் அது ஃபேஸார் ரெப்ரசன்டேஷன்லயும் இது பண்ணியிருக்காங்க, ஐஎக்ஸ்எல் ஆங்கிள் 90 டிகிரி, இது ஐஎக்சி ஆங்கிள் மைனஸ் 90 டிகிரி போட்டிருக்காங்க. இதுல 3 கேஸ் போட்டிருக்காங்க, இங்கேயும் 3 கம்பாரிசன் இருக்கு. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். VL கிரேட்டர் தென் VCயா இருந்தா என்ன, இப்ப 2 பேர் வீட்டுல இருக்காங்கன்னா யாரு பெரியவன்றது பிரச்சனை வரும் இல்லையா. ஒருத்த மட்டும் தனியா பிறந்தா அவன் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் என்ஜாய் பண்ணுவான். வீட்டுல ஒரே ஒரு பையனா என்ன அர்த்தம், ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணுனா அவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். சோ அப்படி இல்லாம 2 பேர் இருந்தாங்கன்னா VL கிரேட்டர் தென் VCயா இருந்தா இல்ல VC கிரேட்டர் தென் VL இருந்தா இல்ல 2 பேரும் சமமா இருந்தா, சோ இந்த 3 கேஸ்லயும் வந்து போடுறாங்க. இப்ப VL கிரேட்டர் தென் VCயா இருந்தா இப்ப VR ஸ்கொயர் பிளஸ் VL மைனஸ் VC. இங்க பாத்தீங்கன்னா VL பெருசு இல்லையா, பெருசு மைனஸ் சின்னதான் நம்ம போடுவோம். சோ VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். இங்க சின்னதா இருக்கும்போது VC மைனஸ் VL, VCயை முன்னாடி போட்டுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் இல்லாட்டி V ஈக்குவல் டு VR அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறோம். டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம இந்த VL மைனஸ் VC டிவைட் பை VR அந்த பை ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து இங்க வந்து VC மைனஸ் VL பை VR. ஆனா தேர்ட் கேஸ்ல வந்து பை ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு பண்றோம். பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா VR பை Vன்றது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே வந்து இங்க வந்து லாகிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க, செகண்ட் கேஸ்க்கு வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க, மூணாவது கேஸ்க்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர்ன்றாங்க. ஸோ இந்த ஏரியால வந்தும் கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியாவும் வந்து கால்ட் அஸ் கொஸ்டின் ப்ரோன் ஜோன். ஏன்னா 3 கம்பாரிசன் இருக்கு இல்லையா. இந்த ஏரியாலாம் கேள்வி கேட்டா என்ன ஆகும்னா கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. சரியா, ஒரு நார்மல் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க இந்த ஏரியால கேள்வி கேட்டா கண்டிப்பா ஒருவேளை இதுவா இருக்குமோ ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு தப்பு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வராம பாத்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சீரிஸ் ஆர்எல்சிக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க. அதே தான் பேரலல் ஆர்எல்சிக்கு கம்பேர் பண்ணும்போது ஐஆர் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்றது சொல்லிட்டு ஐஎல் வந்து வி பை எக்ஸ்எல் மைனஸ் 90 டிகிரி, ஐசி வந்து வி பை எக்ஸி பிளஸ் 90 டிகிரி அப்படின்றது தெரிஞ்ச பிறகு இப்போ ஐஎல் கிரேட்டர் தென் ஐசியா இருந்தா என்ன, ஐசி கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் ஐசி கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் ஐஎல் இருந்தா ஐஎல் ஈக்குவல் டு ஐசியா இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎல் எவ்வளியே எக்ஸியும் ஐஎல்க்கும் வந்து எக்ஸிக்கும் கம்பேர் பண்ணும்போது மாறி வரும் உல்டாவா. ஸோ ஐஎல் பெருசா இருந்தா அந்த இடத்துல எக்ஸி வந்து பெருசா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஐசி பெருசா இருந்தா எக்ஸ்எல் வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஐஎல் ஐசி ஈக்குவலா இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பேசர் டயக்ராம் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் வந்து காஸ் பை வந்து ஐஆர் பை ஐ, அது லாகிங் பவர் ஃபேக்டரு. அதே வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் வந்து ஐஆர் பை ஐ செகண்ட் கேஸ்க்கு, மூணாவது கேஸ்க்கு வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சோ அடுத்ததை நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசோனன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரெசோனன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is occurrence is due to the exchange of energy between L and C. சோ எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் எல் இருக்கான், இண்டக்டர் இருக்கான், அப்புறம் கெபாசிட்டன்ஸ் இருக்கான். இண்டக்டன்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ் இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா அப்ப நடக்கிற நிகழ்வுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ் சொல்லுவாங்க. ரெசோனன்ஸ் the frequency response resonant frequency response is அது என்ன நோட்டேட் பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் அப்படினா ரெசோனன்ஸ் வந்து frequency response வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெசோனன்ஸ் வந்து frequency response மேக்ஸிமமா இருக்கணும். ரெசோனன்ஸ் வந்து பவர் ஃபேக்டர் வந்து 1 இருக்கணும். சர்க்யூட் should have two energy element அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம் ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டே வரும்போது இந்த ரெசோனன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பகுதின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து யாராச்சும் ஒரு எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க, ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கறாங்க, கண்டிப்பா ரெசோனன்ஸை பத்தி கேட்பாங்க. ஏன்னா ரெசோனன்ஸ் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கோம், எங்கெல்லாம் கம்பாரிசன் இருக்கும் அங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் எங்கெல்லாம் வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அங்க வந்து கேள்வி வரும். எங்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அங்க வந்து கேள்வி வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ரெண்டாவது அடுத்தது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்ப்போம். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சில அட் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தி ரெஸ்பான்ஸ் இஸ் மேக்ஸிமம் கால்ட் அஸ் ரெசோனன்ட். எந்த ஃப்ரீக்வன்சில ரெஸ்பான்ஸ் வந்து மேக்ஸிமா இருக்கோ அதுதான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். சோ அதை வந்து நம்ம எப்படி நோட்டேட் பண்றோம்னா omega naught it is omega. Yes sir. Yes, it is omega naught அப்படின்றது. It indicates the rate of energy between L and C. So rate of energy between L and C தான் இதுல நோட்டேட் பண்றாங்க. அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து குவாலிட்டி ஃபேக்டரை பத்தி தெரியாம நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இப்ப Q நோட்டேட் பண்றாங்க. Capital Q it is equal to 2 pi and 2 pi into maximum energy stored per cycle divided by energy dissipated per cycle அப்படி சொல்றாங்க. என்ன ஆகும்னா it gives the sharpness of resonance. Quality factorன்றது எதை நோட்டேட் பண்ணுதுன்னா ஒரு ரெசோனன்ஸ் வந்து எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அப்படின்றது அதோட ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசோனன்ஸ் சொல்றது தான் குவாலிட்டி ஃபேக்டர். இஃப் Q is high அப்ப நமக்கு என்ன புரிதல் அப்படின்னா குட் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற புரிதல் இருக்கும். எப்பவுமே இதுனா என்ன புரியுது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு இன்ஜினியர் என்ன கேட்பாங்கன்னா Q வந்து அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி என்ன மாதிரி இருக்கு, அப்ப நம்ம குட் அப்படின்னு சொன்னா நம்ம குட் இன்ஜினியர், நம்ம பேட்னு சொன்னா நம்ம பேட் இன்ஜினியர். சரியா? சோ Q is high அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம குட்னு சொன்னா நம்ம குட் இன்ஜினியர், இல்ல பேடா இருக்கும் Q high-னா பேட் அப்படின்னா அப்ப நம்ம பேட் இன்ஜினியர்ன்றோம். சோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சீரிஸ் RLC-க்கும் parallel RLC-க்கும் வந்து Z இங்க சீரிஸ் RLC-ல நோட்டேட் பண்றாங்க. R plus J omega L minus 1 by omega C. இதே வந்து parallel RLC-க்கு வந்து 1 by R plus J open the bracket omega C minus 1 by omega L அப்படின்றது பண்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் வேல்யூக்கு மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா அதான் மாடுலஸ். சோ என்ன இருக்கோ அது மேல ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா மாடுலஸ். அட் ரெசோனன்ஸ்ல வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் சொல்லுவோம். ரெண்டுத்துலயும் வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் தான். இங்க வந்து Z ஈக்குவல் டு மினிமமா இருக்கணும், அங்க Y ஈக்குவல் டு மினிமமா இருக்கணும், இங்க I மேக்ஸிமமா இருக்கணும், இங்க Z மேக்ஸிமமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க RL ஈக்குவல் டு RC, இங்க 1 by XL ஈக்குவல் டு 1 by XC-ன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒமேகா நாட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கும் போது இங்க 1 by root of LC, இங்க ஒமேகா நாட்டுக்கு 1 by root of LC. ஒமேகா நாட்டோட யூனிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே இன்ஜினியர்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து யூனிட், ரெண்டாவது டைமென்ஷன். சோ இதுல வந்து யூனிட் வந்து ரேடியன் பெர் செகண்ட். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா சேம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றோம், அட் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் அப்படின்றப்போ Z ஈக்குவல் டு R இருக்கும். சோ R மினிமம், இங்க ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட்னா Z ஈக்குவல் டு R மேக்ஸிமம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்யூட் வந்து நம்ம அக்செப்டர் சர்க்யூட் சொல்றோம், அந்த சர்க்யூட்டை வந்து நம்ம ரிஜெக்டர் சர்க்யூட் சொல்றோம். சோ அது வந்து முக்கியம். வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன் சர்க்யூட்ல வந்து RLC எப்படி நோட்டேட் பண்ணுவோம், கரண்ட் மேக்னிஃபிகேஷன் சர்க்யூட்ல இதுல நோட்டேட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா VR ஈக்குவல் டு IR, VL ஈக்குவல் டு IJXL, VC ஈக்குவல் டு மைனஸ் IJXC அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கிறோம். இங்க IR ஈக்குவல் டு V by R, IL ஈக்குவல் டு V by JXL, IC ஈக்குவல் டு V by மைனஸ் JXC அப்படின்னு நோட்டேட் பண்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா VR ஈக்குவல் டு VR இருக்கும். இந்த செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா VL ஈக்குவல் டு Q into V, இங்க குவாலிட்டி ஃபேக்டரோட முக்கியத்துவம் வருது.
அட் an angle of 90 degree. இங்க QB minus 90 degree என்று தெரியணும். ஸோ லீட் ஆகுதா லேக் ஆகுதான்றது அது மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். IR equal to I, இங்க IL equal to Q into I minus 90 degree, அங்க IC equal to QI 90 degree அப்படின்றது. அதாவது இங்க எப்படி வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த கம்பாரிசன் புரிஞ்சுக்கணும். அதோட டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. இப்ப XC வந்து எப்படி பிஹேவ் பண்ணும்? XC வந்து ஒமேகா வேல்யூ ஏற ஏற இந்த இசட் வேல்யூ குறையும். அது XC-க்கு. XL-க்கு வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து நடுவுல வந்து நமக்கு வந்து இட் இஸ் கான்ஸ்டன்டா வந்து இது மெயின்டைன் ஆகும் அப்படின்னு தெரியும். இது வரைக்கும் லீடுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறது லேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட்னா இந்த இடத்துல தான் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு இது XC வந்து இங்க கருவா இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா XL வந்து YXL வந்து நமக்கு வந்து கருவா இருக்கும். இங்க வந்து Y into XC வந்து லீனியரா இருக்கும், அப்படியே உல்டாவா வரும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதுங்க லீடு லேக் யூனிட்டி பவர் ஃபேக்டர்ன்றது முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் போடும்போது இட் இஸ் எ பேரபோலிக் பிஹேவியரா இருக்கும். பேரபோலிக் பிஹேவியர்னா சோ நமக்கு எப்படி இருக்கும்? P1 எப்படி கண்டுபிடிக்கிறது, P2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துக்கலாம். P1 equal to IM square R, P2 equal to P1 by 2. அதே போல இங்க P1 equal to VM square by R அப்படின்றது நோட்டேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒமேகா L, ஒமேகா நாட், ஒமேகா Y கரஸ்பாண்டிங்கா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒமேகா L வந்து IM by √2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒமேகா L எவ்வளவு வேல்யூ கிடைக்குன்னா VM by √2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒமேகா L, ஒமேகா H வந்து ஆஃப் பவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஃப் பவர் as per 3 decibel frequency அப்படின்னு சொல்றாங்க. Q equal to omega naught by BW அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அது ரிலவெண்டா ஃபார்முலா F0 by FH by minus FL அப்படின்றது. ஒமேகா நாட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஒமேகா H into ஒமேகா L அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். So BW கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா நாட் by Q that is equal to R by L. Q க்கு வந்து ஒமேகா நாட் L by R சொல்லலாம், இல்லாட்டி 1 by ஒமேகா நாட் RC ன்னு சொல்லலாம். இங்க செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா Q equal to ஒமேகா நாட் by BW சேம் தான், ஆனா F0 by FH minus FL ம் சேம் தான். ஒமேகா D வந்து அங்க ஒமேகா O வந்து இங்கேயும் ஒமேகா O தான். ஒமேகா O வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா H by ஒமேகா L, அதுவும் சேம் தான். BW equal to ஒமேகா நாட் by Q that is equal to இங்க R by L வரும், இங்க வந்து 1 by RC ன்னு வரணும். சோ வந்து கெபாசிட்டன்ஸ்ல வந்து R ம் C யும் ஜோடியா வருவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். கெபாசிட்டன்ஸ்ல R ம் C யும் ஜோடியா வருவாங்க, பேரா வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். Q equal to R by ஒமேகா நாட் L அப்படின்னு ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஒமேகா நாட் RC ன்னு சொல்லலாம். சோ இங்க ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஒமேகா H ஒமேகா L கண்டுபிடிக்கும் போது நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலா ஒரு பிளஸ் வச்சா நமக்கு ஒமேகா H மைனஸ் வச்சா ஒமேகா C யும் கிடைக்கும். சோ பிளஸ் ஆர் மைனஸ் R by 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் R by 2L ஹோல் ஸ்கொயர் பை 1 by LC அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அந்த R by 2L க்கு பதிலா 1 by 2RC அப்படின்றது வரணும். R வந்து கீழே வரும், கெபாசிட்டன்ஸ் வந்து R கீழே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா ஈக்குவேஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எனர்ஜி பாத்தீங்கன்னா 1 by 2 L VM ஸ்கொயர் பை R ஸ்கொயர். எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல் அப்படின்றது தெரியணும். இங்க ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு ஆஃப் C IM ஸ்கொயர் இன்டு R ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பவர் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா RMS ஆஃப் ஆவரேஜ் வேல்யூ வந்து டிஃபைன்டு ஃபார் பீரியாடிக் சிக்னல்ஸ். ஸோ இந்த RMS வேல்யூ எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரோம்னா டிஃபைன்டு ஃபார் பீரியாடிக் சிக்னல் அப்படின்றதுக்காக கொண்டு வரோம். ஸோ பாத்தீங்கன்னா x ஆவரேஜ் ஈக்குவல் டு 1 by t இன்டெகிரல் ஆஃப் 0 to t x of t into dt. ஸோ அதே வந்து dtன்றது வந்து நம்ம 0 to t க்கு பதிலா 0 to 2 pi ன்னு போட்டோம்னா அப்ப நமக்கு என்ன ஆகுது, d into ஒமேகா t அப்படின்றது வருது நமக்கு. ஸோ x RMS ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் x ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது x RMS பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by t root of 0 to t x square of t into dt. x of t into dt னா x ஆவரேஜ் மட்டும் கண்டுபிடிக்கலாம். x RMS னா x square of t into dt போடணும். சோ அதுவும் போட்டுட்டு அதை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும். அதான் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், அப்புறம் ரூட்டும் போடுறோம். அதான் வந்து RMS. சோ gives DC equivalent of AC source. எப்பவுமே AC சோர்ஸோட DC equivalent கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம x RMS இம்பார்ட்டன்ட். x RMS எப்ப இம்பார்ட்டன்ட்னா DC equivalent for the AC source கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட். For DC signal வந்து average value equal to RMS value. எப்பனா magnitude wise வந்து பார்க்கும்போது average value equal to RMS value அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். sin or cos signal வரும்போது average value equal to 0, RMS value equal to VM by √2. இது ரெண்டு கேஸ் இருக்கு. DC சிக்னலுக்கு எப்படி பண்ணோம், ஒரு sin or cos சிக்னலுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்றது எப்படி கண்டுனா P of t equal to V of t into I of t. அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படி சொல்லுவாங்க.
எப்பவுமே வந்து ஒருத்தன் வந்து காலத்தை சார்ந்து இருக்கானா காலத்தை சாராம இருக்கானான்ற நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்ஜினியரோட பொறுப்பு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது டைம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து பாசிட்டிவா இருந்தா இட் இஸ் த பவர் அப்சர்வ்ட் அப்படின்னு தெரியணும். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் நெகட்டிவா இருந்தா இட் இஸ் த பவர் டெலிவர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் பவர்னா இட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் பி ஆஃப் டி ன்னு சொல்லலாம். பி ஆஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆஃப் விஎம் ஐஎம் காஸ் ஓபன் த பிராக்கெட் பை ஆஃப் வி மைனஸ் பை ஆஃப் ஐ. இப்போ ரெசிஸ்டாருக்கு வந்து ஆவரேஜ் பவர் வந்து விஎம் பை ஐஎம் பை 2 வரணும், இல்ல ஐஎம் ஸ்கொயர் ஆர் பை 2 வரணும், இல்ல விஎம் ஸ்கொயர் பை 2 ஆர். எல்லாமே வந்து சேம் ஃபார்முலா தான். வி ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். இட் அப்சர்வ் ஆல் த பவர் அட் ஆல் டைம் அப்படின்றது. ரெசிஸ்டார் வந்து என்ன அர்த்தம்னா இட் அப்சர்வ் ஆல் த பவர் அட் ஆல் டைம். So this is the content for today. It is nice representation when you take notes like this. So ஒவ்வொரு நாளும் வந்து இதே போல ஜேர்னியை கடந்தோம்னா நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்ம டெக்னிக்கல் சாம்பியனா மாறிடும். ஆனா it is the thing we should do it consistently அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்சிஸ்டண்டா பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன ஆகும், போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்த ஒரு நாள் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு வாரம் பண்ணிட்டாலோ கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு படிச்சது நாளைக்கும் ரிவிஷன் பண்ணணும். இப்போ என்னோட ரிவிஷன் மெத்தடாலஜி பாத்தீங்களா பவித்ரா? என்னோட ரிவிஷன் மெத்தடாலஜி போட்டிருந்தேன், அதை பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி ரிவிஷன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தின் 1 இயர் வந்து நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாம் வந்து 2 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் போறது எதுக்குன்னா ரிவிஷன் மெத்தடாலஜி கரெக்டா இல்லாததான் காரணம். சரியா? ரிவிஷன் மெத்தடாலஜி மட்டும் நீங்க மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்க என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிக்கணும். ஸோ ஐ வில் ஷோ இட். இந்த மாதிரி ஒரு இது வாங்கிக்கணும். சரியா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டு இந்த மாதிரி எத்தனை டப்பா வாங்கணும் அப்படின்னா 7 டப்பா வாங்கணும். சரியா? இட் இஸ் a 7 பாக்ஸ் மெத்தடாலஜி. ரிவிஷன் பேரே வந்து 7 பாக்ஸ் மெத்தடாலஜி. 7 பாக்ஸ் வாங்கிக்கணும். 7 பாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் சார்ட் இருக்கு இல்லையா, சார்ட் வந்து வாங்கிட்டு சார்ட்டை வந்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணும். எப்படின்னா இதே இருக்கு இல்லையா, இதே சைஸ்ல இது உள்ள வைக்கிற மாதிரி ஒரு கட் பண்ணிக்கணும். சரியா? இதை விட சின்னதா இருக்கணும், பாக்ஸ் குள்ள போகணும். சரியா? சோ அந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு யூனிஃபார்மா கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு சார்ட்ல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், இப்ப நம்ம நீங்க இது பண்ணிருக்கீங்க இல்லையா, ஷேர் பண்ற ஸ்கிரீனை. இப்ப இன்னைக்கு என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அனலைசிஸ் சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் பத்தி படிச்சிருக்கோம். இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன தொகுக்கிறேன். நம்ம சைனூசாய்டல் அனலைசிஸ் பத்தி படிச்சிருக்கோம், சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் பத்தி படிச்சிருக்கோம். ரெண்டாவது டிஃபரண்ட் ரெப்ரசன்டேஷன் படிச்சிருக்கோம். சோ ஒரு சார்ட்ல முன்னாடி பக்கம் சைனூசாய்டல் அனலைசிஸ் அப்படின்னு இது பண்ணணும். சரியா? நீங்க அப்ப சார்ட் எடுத்து பார்த்தோம்னே என்ன வரும்னா சைனூசாய்டல் அனலைசிஸ் இது சார்ட் அப்படின்னா சார்ட் இந்த சைஸ்ல இருக்குன்னா சைனூசாய்டல் அனலைசிஸ் பார்த்தோம்னா உனக்கு இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரணும். ஓகே, ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த 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 சார்ட்டை தூக்கிட்டு அடுத்த டப்பால போட்டுடணும். ஞாபகம் வரலனா சார்ட் எல்லாம் கையில சார்ட் எடுத்துட்டு அந்த சார்ட்டை முதல் டப்பாலே போட்டுடணும். ஸோ இந்த ரிவிஷன் மெத்தடாலஜி மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தின் 3 மந்த் வித்தின் 6 மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சா அடுத்த டப்பாக்கு போகணும், தெரியலன்னா இந்த டப்பாலே வச்சுக்கணும். மறுபடியும் அடுத்த நாள் இது ரிவிஷனுக்கு வரும். சரியா? ஃபர்ஸ்ட் டப்பால இருக்கிறது ஃபர்ஸ்ட் டே ரிவிஷன் பண்ணணும். அடுத்த அந்த டப்பாலே வச்சுட்டோம்னா அடுத்த நாளும் அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த டப்பாலே நம்ம வச்சுட்டோம்னா இன்னைக்கு பாக்குறோம் தெரியல அப்படின்னா அந்த டப்பாலே வச்சுட்டோம்னா அந்த டப்பாவை அடுத்த நாளும் ரிவிஷன் பண்ணணும். டே 1 பாக்ஸ் அப்படின்னு போட்டணும். அப்புறம் டே 4 பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இன்னைக்கு ரிவிஷன் பண்றேன்னா மறுபடியும் 4 நாள் கழிச்சு ரிவிஷன் பண்ணணும். இப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த டப்பாக்கு மாத்திடணும், இல்லைன்னா அதே டப்பால வைக்கணும். சரியா? அப்ப வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன படிச்சோம்னா சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் படிச்சோம், அப்புறம் டிஃபரண்ட் ரெப்ரசன்டேஷன் படிச்சோம், அதுக்கப்புறம் டைம் டொமைன் டு ஃபேஸ் டொமைன் படிச்சோம், பாசிவ் காம்போனன்ட் கேரக்டரிஸ்டிக் படிச்சிருக்கோம். சோ இதெல்லாம் கேள்வி எல்லாம் வந்து அழகா எழுதிங்க, பின்னாடி பக்கம் இந்த பதில் எழுதிங்க. சரியா? இல்லாட்டி பதில் வந்து இந்த நோட்ல இருந்தா கூட பரவாயில்லதான், ஆனா வந்து அதுல ஒரு வாட்டி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இனிமேல் வந்து நீங்க நோட்ல எழுத தேவையில்ல. நோட்ஸ் வந்து இனிமேல் நோட்ஸ் எழுதுனா சார்ட் நல்ல திக்கான சார்ட்டா வாங்கிக்கோங்க. மெலிசா இருந்தா சீக்கிரமா இதுவாயிடும். நல்ல திக்கான சார்ட் ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க. கேள்வி வந்து வேற கலர்ல எழுதுங்க. நல்ல கேள்வி ரெட்ல எழுதிங்கன்னா பதில வந்து ப்ளூல எழுதிங்க. சரியா? இந்த மாதிரி மட்டும் பண்ணீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டிரான்ஸ்ஃபார்ம்.
ஒரு 6 மாசம் ஜேர்னில நீங்க என்ன ஆவீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, சோ இந்த மெத்தடாலஜி வந்து ரொட்டீனா நீங்க 6 months ஃபாலோ பண்ணீங்கன்னா you can get a job. அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது அடுத்த process பார்க்கலாம். சரி, how to create the test by using the questions எந்த மாதிரி கிரியேட் பண்ணனும் அப்படின்றது நான் உங்களுக்கு கத்து தரேன். சரியா? All the best champion. Now we will end the meeting. Thank you. இது கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? What is your feedback? Sir, okay, sir. Useful, sir. So you have to implement this method. இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இன்னும் பக்காவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? You are the role model for the society. சரியா? Okay, sir. All the best.